அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவரே வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆண்டவரே, இன்றைக்கு அன்னையிடம் நாம ஜெபமாலை ஒப்பு கொடுக்கும் பொழுது இறந்தவர்களுக்காக நாம ஜெபிக்கிற வழக்கம் உண்டு, பழக்கம் உண்டு. திருப்பலியிலும் கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஜெபமாலையில் குறிப்பாக ஒவ்வொரு 10 மணியிலும் யாரும் நினைத ஆத்மாக்களுக்காக, உத்தரிக்க நிலையில் இருக்கிற ஆத்மாக்களுக்காக, இறந்த அனைவருக்காகவும் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய ஜெபமாலை மூலமாக அன்னை அவர்களுக்கு விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள பரிந்துரைக்கிறாரா? அந்த ஜெபம் கேட்க நல்ல அருமையான கேள்வி. எல்லோருக்கும் தேவையான விளக்கமும் இப்போ சொல்றது ரொம்ப நல்லது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 நேரம் இருக்கு. 3 நேரம் அவன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நேரம். அவன் இறந்து போன பிறகு அவன் விண்ணுக்கு செல்கின்றாரா அல்லது இன்னும் குறைவான தண்டனை அனுபவிக்கின்றாரா என்ற ஒரு நேரம். இதெல்லாம் தாய் திருச்சுவிலே நமக்கு சொல்லித்தரப்படுகின்ற கோட்பாடு. இது 3 நிலையில் தான் நாம் இருக்கிறோம். இந்த உலக வாழ்வு ஒன்று, இறந்த பிறகு ஒன்று, நேரடியாக கடவுளுடன் செல்லுகிற மோட்சம். இதற்கு இடைநிலைன்னு ஒன்று இருக்குது. கத்தோலிக்க திருச்சுவில் அது கோட்பாடு. அதுக்கு உத்தரிப்பு நிலை, உத்தரிக்கிற ஸ்தலம், பர்கட்ரி. பர்கட்ரினா சுத்தம் செய்கிற இடம், பர்கட்ரி அப்படின்னு இந்த 3 நிலைகள் இருக்கு. இந்த 3 நிலையிலும் நாம் அன்னை மரியாளிடம் தொடர்பு கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக திடீர்னு நிறுத்திறதில்லை. இந்த உலகத்தில் நாம் வாழ முடிந்த உடனே கன்னிமரியாளுடைய பரிந்துரை, அவருடைய பக்தி அதோடு நின்று விடுவது கிடையாது.
நாம் இறைவனிடம் போய் சேர்கின்ற வரை அவள் நம்மோடு பயணிக்கின்றாள், புனிதர்கள் நம்மோடு பயணிக்கின்றார்கள் என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. ஒரு தாயானவள் ஒரு பிள்ளையினுடைய பல நிலைகளிலே அவள் அந்த குழந்தையோடு பயணிக்கின்றாள். குழந்தை பிறந்த பிறகு, அந்த குழந்தை படிப்புக்கு செல்கின்ற பொழுது, அந்த குழந்தை ஒரு வேலை வாய்ப்பு பெற்று வளரும் பொழுது, அதே பையன் அல்லது பெண்மணி திருமணமாகி அவர் வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அவருடைய நல்ல காரியம் கெட்ட காரியங்களை கலந்து கொள்ளும் ஒரு தாயானவள், ஒரு பெற்றோர்கள் எப்படி பயணிக்கின்றார்களோ தங்கள் பிள்ளைகளோடு, அதே போல கன்னிமரியாள் நம்முடைய இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும், குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி உத்தரிப்பு நிலை அப்படி என்பது கேத்தலிக் டாக்டரின். அது மற்றவங்க அதை எடுத்துக்கொள்ளல. ஒரு சில பேர் ஒரு வெவ்வேறு நிலையில் எடுத்துக்கிறாங்க. பிரிந்த சகோதரர்கள் ஒரு சபையை சேர்ந்தவர்கள் இல்லையே, அதில் ஏறக்குறைய ஒரு 30, 40, 800, 100 விதமாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஒரு சிலர் இந்த உத்திரிப்பு நிலை, அந்த பர்கட்ரி என்பதை ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சுதான் அதோட முடிஞ்சு போச்சு. ஒன்று மோட்சம் அல்லது கடவுள் என்ன திட்டமிடுகின்றாரோ அது பிரகாரம் நடக்கிறது தான் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் டாக்டர் என்னென்றால், முற்றிலும் சுத்தம் பெறாத ஆட்கள், பாவத்துக்கு முழுமையாக பரிகாரம் செய்யாதவர்கள் அல்லது தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு கடவுள் என்ன செய்கின்றார், அவர்களை ஒரு நிலையில் கொண்டு போய் அங்கு சுத்தம் செய்து சுத்திகரித்து அந்த சுத்திகரிப்பு நிலையை முழுமையான அந்த தூய்மை அடைந்தவுடனே அவர்கள் மோட்சத்தில் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதுதான் கேத்தலிக் டாக்டரின். இதில் கன்னிமரியாளுடைய பங்கு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய பல பரிமாணங்களில் பல வாழ்க்கை கட்டங்களில் பின்தொடர்ந்து வருகின்றாள் என்பது ஒரு நேச்சுரல் இதை நமக்கு சொல்லி கொடுக்குதே. கண்டிப்பாக ஆஸ் அ பேரண்ட்ஸ், as parents you accompany your children not only when they are with you, when they go to school, when they go to college, when they go even after marriage, parents follow the children, especially when their children undergo certain difficulties. அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது, எத்தனையோ 1, 2 இல்லை, பல கஷ்டங்கள் வரும்போது பெற்றோர்கள் அடிக்கடி சென்று அந்த பிள்ளைகளுடைய தேவையை பார்த்து தங்களுடைய உதவியை நல்கி ஆலோசனை கூறி ஆறுதல் கூறி வருகின்றார்கள் அல்லவா? அதே தான் ஆன்மீக காரியங்களிலும் கன்னிமரியாள் இறந்தவர்களுக்கு பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கின்றாள். அவர்கள் விண்ணேற்பு அடைவதற்கு தேவையானதை இறைவனுடைய கருணையை வேண்டி உலகத்தில் இருக்கும்போது எப்படி செய்தாலோ அதே போல் அவர்கள் முழுமையான இன்பம் அடைந்து இறைவனோடு சேர்கின்ற வரை அவருக்கு துணையாக இருந்து ஆகவே அதை அடிப்படையாக வைத்து கன்னிமரியாளுடைய உதவியை நாடி ஜெபிப்பது தான் உத்திரசர ஆத்மங்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அடைவதற்கு கன்னிமரியாளுடைய உதவி தேவைப்படுகிறது என்ற கோட்பாடோடு அவளை பார்த்து நாம் ஜெபிக்கின்ற ஒரு பழக்கம் நம்மிலே இருக்கிறது. உண்மையாகவே சிலிர்க்கும் வண்ணமாக அருமையாக விளக்கியிருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி. இனி இதயங்களே மீண்டும் சந்திப்போம். நன்றி. இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகன்
மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, பேரறிவு மிகு கன்னியே, போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது ஆவடி புனித அந்தோனியார் திருத்தலத்தின் அதிபர் தந்தையும்
பங்கு தந்தையுமான அருட்தந்தை லாரன்ஸ் ராஜ் அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். இது மரியன்னையின் மாதம். மரியன்னையின் மீது உங்களுக்கு அதீத பக்தி உண்டு என்று எங்களுக்கு தெரியும். இந்த பக்தியானது எப்பொழுது ஆரம்பித்தது? எனக்கு சின்ன வயதிலிருந்தே மாதா பக்தி அதிகம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்ந்து குருவானவர் ஆகிறதுக்கு முன்னாடியே, சப்போஸ் நான் எங்கேயாவது தனியாக போகிறேன், இருட்டில் போகிறேன், என்னுடைய கிராமம்லாம் இருட்டு, ராத்திரி 12 மணி தான் ஒரு பஸ் போகும், அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும், 2 சைட்லேயும் சுடுகாடு இருக்கும், ஏரி, நிறைய பாம்பு அதெல்லாம் வரும். அது அந்த காலகட்டத்தில் நான் தனியாக போவேன். அப்போ நான் ஜெபமாலை கையில் எடுத்துவேன். நான் ஜெபமாலை கையில் எடுத்துன்னு வேகமாக நடப்பேன். எனக்கு எதுவுமே தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தது, துணிச்சலை கொடுத்தது. ஸோ அப்பத்துலேருந்தே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே. அதுக்கு பிறகு அப்கோர்ஸ் நான் பெசன் நகரில் இருக்கும்போது அது பல மடங்கு அதிகமாகிடுச்சு. ஓகே. எனக்கு கண்ணால் பல விஷயங்களை நான் அங்கே பார்த்ததுனாலையும், தனிப்பட்ட முறையில் எனக்கே பல விஷயங்கள் புதுமைகள் நடந்ததாலையும் மாதா மேலே எனக்கு அசைக்க முடியாத ஒரு பக்தி வந்தது. மாதா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் புதுமைகள் நடந்தது அப்படி சொன்னீங்க. இப்போ என்ன புதுமை நடந்தது? ஏதாவது ஒன்று பகிர்ந்து கொண்டுங்களேன். கண்டிப்பாக. நான் இப்போ பெசன் நகரில் இருக்கும்போதே பல பேருக்கு நடந்த புதுமைகளை நான் பார்த்துருக்குறேன். அந்த காலகட்டத்தில் அங்கே வேலை செய்யும் போதும் சரி, சாந்தோமில் வேலை செய்யும் போதும் சரி, நிறைய முட்டுக்கட்டைகள், இடர்பாடுகள், பிரச்சனைகள் அப்படிலாம் வரும். அந்த மாதிரி சமயத்துலலாம் நான் மாதா கிட்ட தான் ஒப்படைப்பேன் போயிட்டு. ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னு சொன்னால், இப்போ பெசன் நகரில் இருக்கிற அந்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அந்த இடம்லாம் நம்ம அப்போ வாங்கணும் தான். நான் கடைசியாக வரத்துக்கு முன்னால், ஜஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னால் அந்த லேண்டு செட்டில் ஆச்சு. அப்போ அங்கே ஒரு பெரிய பனைமரம் இருந்தது. அந்த பனைமரத்தை வெட்டினா தான் அங்கே ஸ்டேஜ் காட்ட முடியும். ஏன்னா நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரத்துக்கு முன்னால் ஏதாவது செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த லேண்டு விற்றவங்க அது கொஞ்ச நாள் பொறுத்து வெட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் வெட்டிட்டோம். கீழே அந்த ட்ரங்க்கு மட்டும் இருந்தது. அப்போது ஜேசிபி எடுத்துகிட்டு சுற்றிலும் க்ளீன் பண்ணிட்டு அந்த ட்ரங்க்கை எடுக்கிறதுக்கு போகிறாங்க. ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் நிற்குது ஜேசிபி. வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பின்னால் இருக்கிற டயர் அப்படியே வெடிச்சிடுச்சு. ஓகே. அது வெடிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு இன்னும் கூட புரியல. அது ஓகே. ஏன்னா அங்கே சப்போஸ் ஆணியோ இரும்போ முள்ளோ எதுவும் சாதாரண மண்ணில், உடனே அந்த டிரைவர்லாம் இது சாமி குத்தோன்னு விட்டுட்டு ஓடிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இது ஈவினிங் 5 o'clock. அதுக்கு பிறகு வேற டயர் மாற்றி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே மறுபடியும் அடுத்த டயர் வெடிச்சு போச்சு. ஏன்னா சாதாரண ஒரு டயர் வெடிக்கிறது அர்த்தம் இருது, ஒரு ஜேசிபியுடைய இவ்வளோ பெரிய டயர் வெடிக்கிறதுன்றது கடைசியில் அவங்க வண்டியே எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓகே. ஸோ அது பிறகு தான் நான் மாதா கிட்ட போய் முட்டி போட்டு ஜபம் செய்து, இது ஏதோ தீய ஆவியினுடைய வேலை, தீய சக்தியினுடைய வேலை, இதை கம்பல்சரியாக நீங்கள் தான் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் செஞ்சுட்டு வேறொரு வண்டி எடுத்து ராத்திரி 12 மணிக்கு மறுபடியும் ஓட சொன்னேன். அது பிறகு எதுவுமே இல்லை. ஸோ இது தீயாவிகள் தீய சக்திகள் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் கண்ணால் பார்க்கும்போது நம்பாமையும் இருக்க முடியல. ஸோ இது மாதிரி பல இடர்பாடுகள் வரும்போதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போயிடுவேன். ஏன்னா நான் அவங்களுக்காக தான் வேலை செய்கிறேன், ஆண்டவருக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது 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 என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஃபாதர், நீங்கள் போகிற பங்கு தளத்தில் எல்லாமே ஒரு சிறப்பான முன்னெடுப்பை செய்வீங்க. அது மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாகவே அமையும். இந்த பங்கு தளத்தில், ஆவடி பங்கு தளத்தில் நீங்கள் என்ன முன்னெடுப்பு செஞ்சுருக்கீங்க? இங்கே முக்கியமாக இது அந்தோனியாருடைய திருத்தலம். அந்த சைடில் அந்தோனியாருடைய
சேப்பல் சிற்றாலயம் இருக்குது. இந்த சைடில் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. பேரலெல்லாம் ரெண்டும் கோயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். கடைசியாக வேளாங்கண்ணி மாதா, பெசன்ட் நகர வேளாங்கண்ணி மாதா, ஆரோக்கிய மாதா நாகப்பட்டினம், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு மாதா சுரூபம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேலேருந்து வுட்ல ஒரு அழகான சுரூபம் செய்யணும்னு சொல்லி செஞ்சேன். அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இந்த சுரூபத்தை செஞ்சிட்ட பிறகு அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே மாதா தான், பட் இந்த மாதாவுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல பேர்கிட்ட கேட்டேன். ஒன்றும் ஐடியாஸே வரல. கடைசியாக மாதாவே அந்த பெயர் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. குழந்தை வரம் தரும் ஆரோக்கிய மாதா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதாவை தான் இப்போ அங்கே வச்சிருக்கிறோம். ஸோ அதை வச்ச அன்றைக்கே ஃபஸ்ட்டு 6 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க ஒருத்தர் வந்து அன்றைக்கி நைட்டு 31 டிசம்பர் நைட்டு தான் அதை ப்ளஸ் பண்ணோம். ப்ளஸ் பண்ணி சமயத்தில் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க. 6 வருஷமாக குழந்தை இல்லை மாதா, எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 4வது நாள் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, ஃபாதர் நான் கன்சீவ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது நடந்த முதல் மிரக்கல். அன்னையிலிருந்து இந்த நியூஸ் வந்து பல இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி பல பேர் வந்து ஜபம் செய்கிறாங்க. நம்பிக்கை தானே எல்லாருக்குமே. ஸோ இந்த மெட்ராஸில் வந்து இப்படி குழந்தை வரம் தரும் ஆரோக்கிய மாதான்னு தனியாக ஒன்று கிடையாது. சரி, மாதா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சவங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. எல்லா விதமான விஷயங்களுக்காக நம்ம ஜபம் செய்கிறோம். பட் இப்படி பர்டிகுலராக ஒரு இது தொட்டிலெலாம் கூட வச்சுருக்கிறோம். குழந்தை பிறந்த பிறகு எடுத்து வந்து போட்டு அது தாளாட்டுறதுக்காக. ஆக நான் நினச்சி பார்த்தேன், உலகத்தில் மாதாவை விட பெரிய டாக்டர் யார்? மாதாவை விட ஒரு பெண்ணுடைய மனசை புரிஞ்சிக்க தெரிஞ்சவங்க யார்? அவங்களுடைய கண்ணீர் கஷ்டங்களை தெரிஞ்சுக்கவங்க யார் இருக்கிறாங்க? ஆக நான் நினச்சேன், இந்த மாதா கிட்ட வந்து காசு பணம் செலவில்லாமல் அந்த தெய்வ பக்தியோடு தாயின் மீது இருக்கிற பாசத்தோடு அவங்க செஞ்சாங்கன்னா நிறைய நடக்கும்னு சொல்லிட்டு நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறேன். பல இடங்கள்லேருந்து வந்து ஜபம் செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நல்லது நடக்குது. நேற்று முன்னாடி கூட ஒருத்தர் பார்த்தேன், 10 years அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்க, பதர் கரெக்டாக லாஸ்ட் அக்டோபர் தான் இங்கே வந்து நான் ஜெபம் செஞ்ச பிறகு நான் கருதரிச்சு எனக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறகு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கும் ஒரு சந்தோஷமாக அதை கேட்கறதுக்கு. அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற இந்த தாய் இதையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். ஸோ எல்லாருமே வந்து அங்கே ப்ரே பண்ணுறாங்க. அது இன்று வந்து இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கும். மாதாவுடைய பக்தரா இன்றைய மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? மாதாவினுடைய மிகப்பெரிய இந்த வரப்பிரசாதம் இந்த ஜெபமாலை. இந்த ஜெபமாலையை ஜெபியுங்கள்னு சொல்லிட்டு பத்மா நகரில் காட்சி அளித்த போதும் சரி, லூர்து நகரில் காட்சி அளித்த போதும் சரி, உலகம் மணந்திருப்பதற்காக ஜெபமாலை ஜெபியுங்கள், பாவிகள் மணந்திருப்பதற்காக ஜெபமாலை ஜெபியுங்கள்னு சொல்லிக்க. அந்த ஜெபமாலை சக்தி வாய்ந்த ஒரு கருவி. அதில் கையில் எடுத்துட்டா எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி அது தவிடுபடியாக போயிடும், இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நான் லைஃப்பில் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் 2 பேரை பார்த்து. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு டைமே இல்லை, ஜெபமாலை சொல்கிறது டைமே இல்லை. அதெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர், ஒரு பெண்மணி 2500 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அவங்களுடைய கம்பெனியில். அவங்க வந்து மாதாவுடைய ஒரு வெறியர். அவ்வளோ பெரிய தொழிலதிபருக்கு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து வந்து இன்னைக்கு அவங்க வளர்ந்துருக்கிற விதத்தை பார்த்தாவே அதுவே பிரமிப்பூட்டும். எப்படி அப்படியாப்பட்டவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் மாதா தான் எனக்கு எல்லாம். ஒரு நாளைக்கு 36 ஜெபமாலை சொல்கிறாங்க அவங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னம்மா இவ்வளோ பெரிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இத்தனை பேரை கட்டி காத்து ஒரு நிர்வாகத்தை நடத்தி எப்படி முடியுது? சொல்லி இல்லைப்பா, அது இல்லைன்னா ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, ஒரு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கே 36 ஜெபமாலை ஒரு நாளைக்கு சொல்ல முடியும்னா மற்றவங்களாம் என்ன நதி. ஸோ அதனால வந்து தாராளமாக செய்யலாம். அதுதான் அந்த அம்மாவை அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்குது. அவங்க அடிக்கடி லூட்ஸு பாத்திமா அங்கெல்லாம் போவாங்க. ரொம்ப பயங்கரமான பக்தி. அதே மாதிரி இன்னொரு பெண்மணி பெரிய ஒரு எஜுகேஷனிஸ்டாக இருக்கிறவங்க அவங்க. நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சிருக்கிறேன். அவங்க பெரிய ஜெபமாலை இல்லை, அந்த கையில் அந்த 10 மணி ஜெபமாலை வச்சிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அந்த ஜெபமாலை அவங்க கையில் ஏறுது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2 பேர் கூட பேசிட்டே இருப்பாங்க.
பேசிட்டு முடிச்ச உடனே கேப் வந்துச்சுன்னா மறுபடியும் நான் ஜெபமாலை சொல்றேன். ஆகிய இன்றைக்கு நான் மக்களுக்கு சொல்றது இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லாரும் தயவு செய்து நமக்கு தாயாக, அன்னையாக, இரட்சகியாக, உடன் இரட்சகியாக எல்லாமாக இருக்கிற அந்த தாய் நமக்காக பரிந்து பேசுவாள். நம்முடைய தேவைகள் அவளுக்கு தெரியும். பிள்ளையினுடைய ஏக்கம், எதிர்பார்ப்பு, கண்ணீர், கதைகள் எல்லாமே அவளுக்கு தெரியும். ஆகையால் அந்த தாயினுடைய சன்னிதானத்தை போய் முழந்தால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் செய்தால் கண்டிப்பாக அந்த தாய் காணா ஒரு திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி மிகப்பெரிய புதுமை செய்து தம்பதிகளை கௌரவப்படுத்தியது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் கௌரவப்படுத்துவாள். ஆகையால் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஜெபம் செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த வீடு பிரகாசமாக இருக்கும். அன்பும் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க ஃபாதர். உங்களை சந்திச்சதுல மாதா தொலைக்காட்சி மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. எங்களுக்காகவும் நமது இனிய இதயங்களுக்காகவும் நீங்க தொடர்ந்து பிரேயர் செஞ்சுக்கணும். வணக்கம். கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது ஆவடி புனித அந்தோணியார் திருத்தலத்தின் அதிபர் தந்தையும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை லாரன்ஸ் ராஜ் அவர்கள். தந்தையின் அனுபவங்கள், மரியன்னையின் மீதான பக்தி முயற்சிகள் நமது வாழ்க்கையிலும் மிக சிறந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். இனிய இதயங்களே, கடந்த நாட்களாக மரியன்னையின் பக்தர்களை சந்தித்தோம். அவர்களது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். அவர்களது அனுபவங்கள் நமது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக, பக்தி முயற்சிக்கு சிறந்த நம்பிக்கையாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். இனிய இதயங்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. கைப்பெண்கள் கண்டுகொள்ளப்பட மன்றாடுவோம். கருணையுள்ள அன்னை மரியாளே, துயரத்திலும் தனிமையிலும் இருப்போருக்கு ஆறுதலாக இருக்கும் தாயே, இன்று உம்முடைய திருப்பாதங்களின் முன் கைப்பெண்களின் வாழ்வை சமர்ப்பிக்கின்றோம். அன்னை மரியாளே, வாழ்க்கை பாரங்களால் சோர்ந்து நிற்கும் கைப்பெண்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளிக்கும் கிருபை அருள்வீராக. அவர்கள் தனிமையிலும் துன்பங்களிலும் கைவிடப்பட்டவர்களாக உணராமல் இறைவனின் அன்பையும் சமூகத்தின் ஆதரவையும் அனுபவிக்க செய்தருளும். அவர்களின் தேவைகளை உணர்ந்து அன்போடும் மரியாதையோடும் அணுகும் மனப்பாங்கை எங்கள் சமூகத்தில் வளர செய்தருளும். அவர்களின் கண்ணீரை துடைக்கும் கரங்களாகவும் அவர்களுக்கு துணையாக நிற்கும் இதயங்களாகவும் எங்களை மாற்றியருளும். அன்னை மரியாளே, கைப்பெண்களின் வாழ்க்கையில் அமைதியும் பாதுகாப்பும் நிலைத்திருக்க அவர்களின் பிள்ளைகளும் குடும்பங்களும் இறைவனின் அருளில் வளர உமது தூய்மையான பரிந்துரையால் அவர்களுக்கு வேண்டிய உதவியை வழங்கியருளும். எங்கள் திருச்சபையிலும் சமூகத்திலும் அன்பும் பரிவும் நிறைந்த சூழல் உருவாகி யாரும் புறக்கணிக்கப்படாத உலகை கட்டியெழுப்ப எங்களை வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதித்து துயரத்தில் இருப்போருக்கு ஆறுதலாகவும் கைப்பெண்களுக்கு ஆதரவாகவும் வாழும் அருளை உங்களுக்கு வழங்குவாராக. ஆமென்.